Shiva 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 Shiva. நாமக்கல் ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் திரளாக கூடியிருக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையிலிருந்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா சந்திரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். சந்திரன் நீக்கம், சந்திரன் ஒண்ணுல இருந்து இப்படி இருப்பாங்க, ரெண்டுல இருந்து இப்படி இருப்பாங்க, சந்திரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். சரி, நாம சந்திரனை பத்தி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் எடுக்கலாமேன்னு டிஎன்ஏ கான்செப்ட் எடுக்கிறேன். அதாவது டிஎன்ஏவில சந்திரன் கருவ பதிவு பத்தி நம்ம சொல்ல போறேன். இந்த சந்திரன் கருவ பதிவுனா டிஎன்ஏ அப்படிங்கிறது மரபணு ஜோதிடம். மரபணு வந்து டிஎன்ஏ நியூக்ளியர் ஆசிட் பேரு, அதுதான் டிஎன்ஏ. இது மரபணு. இந்த சந்திரன் கர்ம பதிவு பரணி, மகம், கேட்டை, உத்திராட்டி 4 நட்சத்திரம் சந்திரனின் கர்ம பதிவு. இந்த 4 நட்சத்திரமும் ஒரே டிஎன்ஏ சேர்ந்து பரணியில ஒருத்தர், ஒரு குடும்பத்துல பரணியில ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த 4 நட்சத்திரத்துல இருக்கிறதா தான் அர்த்தம். அவங்க தாத்தா வழியிலோ அவங்க முப்பாட்டன் வழியிலோ இந்த 4 பேரும் அந்த குடும்பத்துல இருப்பாங்க. இந்த 4 பேரும் அந்த குடும்பத்தை கண்டிப்பா இருந்தே ஆகணும். இந்த மரபணு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய பிறந்த நட்சத்திரம் தெரியணும். அந்த பிறந்த நட்சத்திரம் தெரிஞ்சாதான் இது ஆக்டிவேட் எப்படி பண்ண தெரியும். மரபணு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் அந்த எந்த கர்மப்பதிவு நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அந்த பதிவு நட்சத்திரத்துல எந்த கிரகம் பிறந்திருக்குதோ அந்த கிரகம் தான் அந்த கர்ம பதிவை வெளிப்படுத்தும். புரியுதா? அதாவது இந்த 4 நட்சத்திரம் இருக்குன்னு, இந்த 4 நட்சத்திரத்துல எந்த கிரகம் பிறந்திருக்குன்னு போல பார்க்கணும். அந்த கிரகம் தான் அந்த கர்ம பதிவை வெளிப்படுத்தும். ஓகேவா? அப்புறம் அது எந்த பாவத்துல வெளிப்படுத்தும்? அந்த கிரகத்துடைய மூல திரிகோண பாவத்துல தான் வெளிப்படுத்தும். மரபணு ஜோதிடம்னாவே மூல திரிகோண பாவம் தான். அது எல்லா கிரகத்துக்கும் அப்படிதான் மரபணு ஜோதிடத்துல. ஆக இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியில பரணியில் எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கு? ராகா. ராகா ராகு பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. மகம் ஓகேவா? காலப்புருஷனுக்கு சுக்கிரனின் மூல திரிகோண வீடு எத்தனாம் பாவம்? சுக்கிரனின் மூல திரிகோண வீடு எத்தனாம் பாவம்? சுக்கிரனின் மேல திரிகோண வீடு எந்த ராசி சார்? துலாம். ராகுவின் மூல திரிகோணம் புதன். இது ராகு திரிகோண வீடு. இது கேதுக திரிகோண வீடு மீனம். மூல திரிகோணம் போல அத்துடி படிக்க போதல்ல சார். மூல திரிகோணம் தெரியுமல்ல எல்லாத்துக்கும். மூல திரிகோணம் வீட்டுல ஏதாவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மூல திரிகோணம் சந்தேகம் இருக்கா சார்? ஒன்றும் இல்ல. சரி, இந்த சுக்கிரன் வந்து காலப்புருஷனுக்கு எத்தனை பாவம்? 7. ராகு எத்தனை பாவம் காலப்புருஷனுக்கு? 6. இப்ப அந்த 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் தான் இந்த சந்திரன் கர்மப்பதிவை வெளிப்படுத்தும். ஆமா, சந்திரனுடைய கர்மப்பதிவு நட்சத்திரத்தை இதுதான் வெளிப்படுத்தும். இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவு நட்சத்திரம் எந்த குடும்பத்துல இருக்குதோ அவங்க ஒண்ணு தண்ணியில மூழ்கி இறந்துருப்பாங்க, இல்லைன்னா தண்ணியில மூழ்கி காப்பாற்றிருப்பாங்க. ஒண்ணு அங்கே குடும்பத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க, அதாவது மனநோயாளியா இருப்பாங்க. சந்திரன் மனதுக்காரங்க, மனநோயாளியா இருப்பாங்க. 2. 3 வந்து அவங்க வீட்டுல அம்மானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஏன் அம்மானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும்னா, அப்பா சரியில்லாதனால அம்மானுடைய ஆதிக்கம் சரியில்லை அந்த குடும்பத்துல. அப்புறம் என்னங்கன்னா, இந்த சந்திரனுடைய கர்ம பதிவுல இந்த அம்மாங்கிற கேரக்டர் என்னன்னா, தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க.
அதாவது நீதான் எனக்கு அப்புறம், உங்க அப்பானால எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்ல, நீதான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லியே அவன் தன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறாங்க. அதாவது தன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சது ஒரு ஒழுக்கம் நேர்மை ஒரு இதுக்கு வச்சுக்கிறது. ஆனா ஒரு குழந்தையோட பிறவிசியில அவங்க தலையிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு வைங்க, ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குன்னு வைங்க, இவங்க போய் நீ இதுலதான் போய் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அதுல வெறுப்பு வந்துடும். பிரைவசியில தலையிடக்கூடாது. அதாவது அவன் மேல அக்கறை வைக்கிறது ரைட்டு, பிரைவசியில தலைவிட்டு அந்த குடும்பத்துல இந்த அம்மானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ஒன்னொன்னா நம்ம எப்படி அது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த கர்மா முதல்ல எப்படி ஒரு இது முதல்ல ஒரு குடும்பத்துக்கு எப்படி வருது? இப்போ சந்திரனுடைய காரணத்தை என்ன சார்? தாயார், தாயாருடைய அனுசரணை, அன்பு, பாசம். அதுக்கப்புறம் உணவு, ஹோட்டல், கேட்டரிங், மளிகை, சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஓகேவா? இதெல்லாம் சந்திரன் காரகத்துவம். இப்போ இந்த காரக தத்துவம் எப்படி சந்திரன் கர்மா ஒரு வீட்டுல ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு மளிகை கடை வச்சுக்கான்னு வைங்க, அவங்க கலப்படம் பண்ணி பொருள் விற்கிறது. ஒரு ஹோட்டல் நடத்துறான்னு வைங்க, புளிச்ச மாவை போட்டுக்கிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு கஸ்டமர் பேச்ச வாங்கிறது. அப்புறம் அம்மாவுக்கு கண்டபடி குடும்பத்துல பேசுறது, அம்மாவுக்கு டென்ஷன் ஏத்துறது, அம்மாவுக்கு கண்ணீர் வர வைக்கிற மாதிரி பேசுறது. நீ எதுக்கு லாய்க்கல, நீ அப்புறம் லாய்க்கலாம், அம்மா லாய்க்கலாம், அம்மாவை கண்டுபிடி பேசுறது. இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா யாரோட கர்மா பாதிக்கு ஏறுது? அந்த குடும்பத்துல சந்திரனுடைய கர்மா ஏறுது. அப்ப சந்திரனுடைய கர்மா ஏறும் போது அப்படிதான் அந்த குடும்பத்துல பரணியோ பகத்திலையோ கேட்டையிலையோ ஒத்துட்டாரு ஒரு குழந்தை பிறக்கும். அப்பதான் சந்திரன் கர்மா ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரியுதா? சந்திரன் கர்மா ஏன் ஸ்டார்ட் ஆகுப்ப நமக்கே ஜாதகம் இல்லை, நமக்கே 40-50 ஜாதகம் இல்லை. நம்ம தாத்தாவுக்கு என்ன நட்சத்திரம் தெரியாது, நம்ம முப்பாட்டுக்கு என்ன நட்சத்திரம் தெரியாது. இப்ப ஒண்ணு பரணியோ கேட்டையிலோ இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் நட்சத்திரத்தில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? போயிடும் சார். அது ஜீன்ஸ்ல வர்றது வேற, இப்ப டெஸ்டிபிள் வர்றதுல வேற. ரத்தம் எல்லாம் டெஸ்டே ஆகாது. இது வழிவழியா வர்றதுதான் அந்த நட்சத்திரம். சொல்றது புரியுதா? இப்போ அவங்க இப்ப டெஸ்டிபிள போகுது, அது அவருடைய ஜீன்ஸ் எடுக்கிறாங்களா வேற தான் தெரியாது. அதனால நம்ம அந்த கான்செப்டுக்கு போகக்கூடாது. இது என்னன்னா ஆரம்பத்துல நமக்கு பெரியவங்க வழிவழியா வர்ற ஜீன்ஸ் தான் அது. ஓகேங்களா? அதுல நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப மளிகை கடை வைக்கணும்னா, கடை வைத்து தொழில் பண்ணணும்னா எத்தனை பாவம்? 10ஆம் பாவம். ரைட். இப்ப இந்த லக்கணமே போட்டுக்கலாமே, 7, 8, 9, 10ஆம் பாவமா? ஒன்னு 2 3 4 5 6 7. இது சுக்கிரன் புதன். இப்ப சுக்கிரன் புதன் இது 10ஆம் பாவத்துல இருக்கு. 6, 7, 6, 7, 10. 6, 7ஓட 10ஆம் பாவத்தோட சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டாலும் சரி, இல்ல சுக்கிரன் 6, 7ஆம் பாவத்தோட 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்டாலும் சரி, இது 1, 10 சுக்கிரன் ராகு அல்லது 1, 10, 6, 7 இது சம்பந்தப்பட்டா மளிகை கடை, ஹோட்டல் கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் இருப்பாங்க. இந்த இதுக்கு போயிடும். ஓகேங்களா? 10ஆம் பாவம் இதை பார்த்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்து நடத்தாலும் சரி, 6ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவ அதிபதி எங்க இருந்தாலும் 6, 7 தான் இதனுடைய மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? இது ஒண்ணு. இது ஹோட்டல் நடத்தி வச்சிருக்கிறது ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ மென்டலை குடிக்கிற பாவம் எத்தனாவது பாவம்? மென்டல் டெஸ்ட் 5ஆம் பாவம் தான் மென்டல் டெஸ்ட் பண்ற பாவம். இந்த 5ஆம் பாவத்துல 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்டதுன்னா அவங்க சைக்காட்டிக்ஸா இருப்பாங்க குடும்பத்துல. அது இல்லாம மன நோயாளியாவும் இருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா ஏதோ ஒரு லக்கணம் போட்டுங்க, 1, 2, 3, 4, 5ஆம் அதிபதி. இதுல சுக்கிரன், ராகு,
அல்லது இதுலவே சந்திரன் 1, 5, 6, 7 சம்பந்தப்பட்ட அவங்க மனநோயாளிகள் இருப்பாங்க, இல்லைன்னா சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க. ஓகேங்களா? 1, 5, 6, 7 இல்லைன்னா 1, 5 சுக்கிரன் ராகு. இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களும் சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க, ஒன்னும் மனநோயாளியே இருப்பாங்க. இது ரெண்டாவது கணக்கு. இப்போ விபத்து பிடிக்கிறது கிரகம் எது சார்? ராகு தான் விபத்தை பிடிக்கிறது. அதுல விபத்துல ரத்தம் அதிகமா போறதும் செவ்வாய் சம்மந்தப்படணும். அப்போ ராகுடைய தர்மபதி எது? பூசம், விசாகம், சதயம். ராகுடைய கர்மப்பதிவு பூசம், விசாகம், சதயம். இது போடும். இந்த பூசம் நட்சத்திரம் யாரோட பிறந்த நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம். ஓகேங்களா? குருவுக்கு எத்தனாம் பாவம் கோலத்திரியோட காலம்? கோலத்திரியோட எது? தனுசு. காலபுருஷனுக்கு 9. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும்னா குரு சம்பந்தப்படாம ஆக்சிடென்ட் நடக்காது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னா குரு ராகு சம்பந்தப்படாம ஆக்சிடென்ட் நடக்காது. குரு சம்பந்தப்பட்ட குரு திசை நடந்தாலும் சரி, குரு பத்தி வந்தாலும் சரி, குரு ராகு வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். அது தண்ணீர்ல போய் இருக்கா இல்ல ரோடு ஆக்சிடென்ட் வருதுன்னா அது நீ சம்பந்தப்பட்டது சம்பந்தப்படுத்தும். ஓகேங்களா? 1, 9 சுக்கிரன் ராகு அல்லது 1, 9, 6, 7 இந்த கான்செப்ட் சம்பந்தப்பட்டதுன்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். இப்போ சப்போஸ் பாருங்க, இதுல சனி போட்டுங்க, இது லக்னம் போட்டுங்க, இதுல சுக்கிரன் ராகு சந்திரன் இருக்கும் நீங்க 7, 8, 9 இது 9ஆம் பாதியா இருந்தா சனி 9ஆம் பாவமா? 9ஆம் பாவத்துல இருந்து இது பாக்குறாங்க 10ஆம் பாவமா? இது தண்ணீர மூழ்க அடிக்கிறதுக்கு இதுதான் கான்செப்ட். இது தண்ணீர மூழ்க அடிக்கிற கான்செப்ட். இதே கான்செப்ட் இங்க வந்தாலும் நீர்ல ஆக்சிடென்ட் நடக்கும். இதே கான்செப்ட் இங்க வந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். 9ஆம் பாவாதிபதி தண்ணீர்ல இருக்கிற கிரகத்தை பார்த்தாலும் சரி, இல்ல குரு பார்த்தாலும் சரி, இங்க இருந்து குரு பார்த்தாலும் சரி, தண்ணீர்ல மூழ்கி ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை எல்லாம் இல்ல, குரு பார்க்க கோடி விபத்து தான். விபத்து தான். ஏன்னா குரு அப்பேற்பட்ட சம்பந்தம். அதாவது எனக்கு குருவுல எனக்கு குரு திசை நடக்கும் போது 3 ஆக்சிடென்ட் வருது. குரு எனக்கு திசை நடக்கும் போது 3 ஆக்சிடென்ட். என்ன புரியல? சுக்கரன் 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் இயக்கம் தான். 6, 7ஆம் பாவம் ஜென்ரல். 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் சுக்கரன் தான் போடல. 6, 7 1, 9, 6, 7. ஆமா ஆமா. குரு 6, 7 1 குரு 6, 7 வச்சுக்கோங்க சார். 1, 9 சுக்கரன் வச்சுக்கோங்க சார். இந்த கான்செப்ட் நடந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த கான்செப்ட் நடந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். மொத்தத்துல 6, 7 பாவம் டச் ஆகாம நடக்காது. அது 6, 7ஆம் பாவத்தில் குரு சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும். அது 9ஆம் பாவாதிபதியா வந்தான். ஓகேங்களா? அது ஒன்னும் சந்தேகம் இல்லையே. ரைட். இந்த 5ஆம் பாவத்துல நம்ம மென்டல் டிசார்டர் சொல்லணும்ல, இதுக்கு என்ன நம்ம வழி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே டெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஆரம்பத்துல இருந்தே இது ஒண்ணும் பண்ணாது, இது அவங்க அப்பா பேசுறதுனால எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அதனால நீ எதையும் பண்ணிக்காத, அதனால எல்லாமே நல்லதாக நடக்கும், நீ உன்னுடைய வழியில போடான்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் பீச் கொடுத்தாதான் அவன் அந்த மனநோயாளி அவன் திரும்பி வருவான். ஒரு சந்திரன் கர்மா ஒரு நடத்தல் வந்ததுன்னா அதுல என்ன அந்த சந்திரன் கர்மாவை நமக்கு தீரணும் அப்படின்னோம்னா முதல்ல அம்மாவை நம்ம நல்லபடியா பார்த்து, அம்மா கண்ணு தண்ணி வரக்கூடாது. அதாவது ஒருத்தர்கிட்ட மனசால ஒருத்தர்கிட்ட
கடுமையான மனசு நோகும்படி நீ என் வீட்டுக்கே வராத, நீ எனக்கு செத்தா நீ எனக்கு கொல்லியே போடாத, என் கூட பேசவே பேசாத அப்படின்னு ஒருத்தர் யாருக்கிட்டையும் மனநோகும்படி பேசக்கூடாது. மனநோகும்படி யார் ஒருத்தர்கிட்ட பேசுறாங்களோ அவங்க கிட்ட சந்திரன் தர்மா ஏறி சார். ஆமா, சந்திரன் தர்மா. அப்புறம் சந்திரன் தர்மா தீரணும்னா இந்த வழி, மனது நோகாம யார்கிட்டையும் பேசணும், செஸ்ட் வச்சுக்காம யார்கிட்டையும் பழகணும் சார். ரைட். அப்புறம் சந்திரன் கர்மா வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, சந்திரன் கர்மா இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியா வந்தான்னு வைங்க, அந்த விருந்தாளிக்கு கேட்கற மாதிரியே அவங்க நீங்க வீட்டுல பாலே இல்லை, நீங்க சோறுக்கு அரிசியே இல்லை, போய் வாங்கிட்டு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவையில கஷ்டப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. நமக்கு நாம ஏன்னா வந்து இவ்வளவு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி அவங்களை பழகக்கூடாது. வந்த உடனே முதல்ல தண்ணி தரணும். சந்திரன்னா தண்ணி, முதல்ல சந்திரன் அந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை உபசரிக்கணும். நீ இருக்குதோ இல்லையோ போய் கடையில் அவங்களுக்கு தெரியாம தான் வாங்கிட்டு வரணும். அவங்க வீட்டுக்கு சமையல் உணவு கொண்டாடிட்டு புரிச்சு பேசிட்டு கூடாது. ஏன்னா நாமளே வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு தொல்லை ஆயிட்டோமே அப்படி பேசுறது சந்திரன் கர்மா இருக்க விட்டு அதை வச்சுக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் சந்திரன் கர்மா இருக்கிறவங்க எப்பவுமே தனியா வெளிநாடு போகக்கூடாது. தனியா வெளிநாடு போனோம்னா அவனுக்கு திருமணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வராது. தனியாவே இருக்கணும். அப்படி வெளிநாடு போறதா இருந்தா திருமணம் பண்ணிக்கிட்டு தான் போகணும். திருமணம் பண்ணி பொள்ளாட்டியோட தான் போகணும். வீட்டுக்காரமா கூட போனோம்னா அவனுடைய வெளிநாடு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எக்காரணத்து தனியா போனோம்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ், அவனுக்கு திருமணம் பண்ணுங்கிற எண்ணமே வராது. அப்படி எண்ணமே வர தனியா இருந்தான்னா அவங்க தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதுதான் சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாம்பு கடிச்சு சாகுறாங்கல்ல, என்ன கருத்து? பாம்பு கடிச்சு சாகிறதுக்கு கரும்புதி என்ன இருக்குது? பாம்பு கடிச்சு சாகிறதுக்கு என்ன கரும்புதி இருக்கும்? அதாவது ஒரு அதாவது ராகுக்கு பாம்பு கடி எல்லாம் கரும்புதி இல்லை சார். நீர்ல மூழ்கணும் தான் கரும்புதி இருக்கு. ராகு சத்த கரும்புதி இல்லை. ராகு கேது சம்பந்தப்பட்டதுன்னா அது ஏதாவது ஒரு 6-8 கட்டி போச்சுனாலோ அது பாம்பு கடியில ஏதோ பண்ணோம்னா அது மாதிரி வரும். இது மாதிரி அது இல்லையே, அந்த நட்சத்திரம் எதுவும் கிரகம் இல்லையே. அதுவும் ஆக்சிடென்ட் தான். எதையோ ஆக்சிடென்ட் தான். இதுதான் ஆக்சிடென்ட், இதுதான் ஆக்சிடென்ட். ஒன்னும் ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லைன்னா வந்து தண்ணியில நடக்கும். தண்ணி பால் சம்பந்தப்பட்டா தண்ணி நடக்கும், ரோடு சம்பந்தப்பா ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும். இவ்வளவுதான். ஆமா, ராகுவோட கருவ பதிவு. இந்த ராகுவோட கருவ பதிவு முதல்ல வந்து ராகுவோட கருவ பதிவுல இந்த பூச விசாக சதயத்துல இந்த பூசை மட்டும்தான் குருகுலோட கருவ பதிவு தான் சார் இருக்கு. அந்த மூலத்திரியோட வழி இல்லை. இதுக்கு டிஎன்ஏ ராகுவோட ஆமா அதான் சார் ராகுக்கு கரும்பதி இருக்கு சார். ஆனா இந்த கிரகத்துல குரு ஒண்ணுதானே பிறந்திருக்கு. குரு தான் ஆக்டிவேட் பண்ணு ராகு கர்மாவை. அந்த குரு தான் ராகுவ கர்ம. ஆமா ஆமா, இதுதான் ராகுனுடைய கர்மபதி நட்சத்திரம். அதுல வந்து பூசம் தான் குருவோட பிரசாந்த நட்சத்திரம். அந்த குரு தான் ஆக்ட் பண்ணும். அந்த குரு என்னன்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் ஒண்ணு அது நாய்க்கடியா இருந்தாலும் சரி, பாம்பு கடியா இருந்தாலும் சரி, ரோகத்துல எது இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். குருனாலதான் ஆக்சிடென்ட் வரும். வேற எதுவுமே சம்பந்தமாகாது. எந்த கிரகம் பிறந்திருக்கோ அந்த கிரகம் தான் ஆக்டிவேட் பண்ணும். இந்த கிரகத்தோட கோத்திரியோட தான் ஆக்டிவேட் பண்ணும் அந்த கர்மாவை. கேதுக்கு வந்து கர்மப்பதிவு இல்லை. கேதுக்கு கர்மப்பதிவு இல்லை. ஏன்னா ஞானகாரன் அதுக்கு வந்து கர்மப்பதிவு கிடையாது. அதுக்கு 12ஆம் வீடு, அதுக்கு சூரியனுடைய ஆக்டிவேட் பண்ணும். அது சூரியன் பருவ கர்மப்பதிவோட வரும். ஓகேங்களா? இதுதான் சார் சந்திரன் கர்மப்பதிவுடைய ஒரு விளக்கம். என்ன பார்வணும்? அத கருவப்பதிவுனா ஒன்னொன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கருவப்பதிவு இருக்கு. அதானே? ஒண்ணும் இல்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சூரியன் எடுத்துங்க. ஓகேங்களா? சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், அதாவது குருன்னு வச்சுங்களேன், சுக்கிரன், சனி,
ராகு. இதுதான் சார் கிரகம். இது வந்து இதுல வந்து போட்டுருக்கு சார் அஸ்வினி. அதுதான் தெரியும் சார். சரி அதான் சார் இதுக்கு 4 கருவ பதிவு நட்சத்திரம். அது புரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசை மட்டும் எடுத்தீங்களா குருவோட ஆமா அந்த மாதிரி அந்த கிரகத்தை வந்து இருக்கும்போது இது ஆக்செப்ட் எடுத்தீங்க. ஆமா அவிட்டம்னா அதுக்கு தனியா பார்க்கணும். அதுக்கு எடுத்துட்டு வரணும். அடுத்தவருக்கு அது அடுத்த கருவா அது சொல்லணும். இது எந்தெந்த கருவா தெரியுமில்ல நட்சத்திரம் இதுன்னு. ரைட் ஓகே. இது அடுத்து நான் வந்து ஒவ்வொரு கருவ பதிவும் நான் டீட்டெயில் எடுத்து சொல்றேன். நாமக்கல் ஜோதிட மையத்தின் சார்பாக எனக்கு பேசிக்கொண்ட வாய்ப்பை நல்கிய நாமக்கல் ஜோதிட சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கல்வி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே நல்லதொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.